ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஷ் கேமிங். இன்னைக்கு நம்ம டிராஃப்ட் சர்வைவல் அப்படின்னு ஒரு கேமோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம். ஓகேவா, 2 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்ட் 3. இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐலாண்டுக்கு போக போகிறோம். நம்ம ஐலாண்டுக்கு போக போகிறது இல்லை, நம்ம ஆல்ரெடி ஐலாண்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகனட் கிராப்னு ஒருத்தன் வந்து நம்மளை போட்டு தள்ளுறக்குனே வந்துக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவனை 2 அடி அடிச்சு இவங்க அடிச்சிட்டாங்க. டேய் டேய் என்னடா ஒரு அடிக்கே மாட்டுத்தனமாக அடிக்கிறான் இவன். ஓகே, அவன்கிட்ட வந்து கிராபு ஃப்ளஷ் இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் கொஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிரில்ல க்ரோக்கடைல். ஓகேவா, நம்மளால் க்ரோக்கடைல் கில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஒரு கட்டை ஒரு கயிறு இருக்குது. ஓகே, கயிறு எடுத்து வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இருங்க, நம்மகிட்ட ஒரு மாஸ்க் இருக்குது. இது யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணுற இது எதுக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு? இங்கே தானே தெரியாது. சவப்பெட்டியா? எங்க ஒரு சவப்பெட்டி கூட இருக்குங்க இங்கே. ஐயோ அடடடடா, ஒருத்தன் வந்துட்டானே. அன்லாக் பண்ணு. யூ டோன்ட் ஹேவ் இனஃப் லாக் பிக்கா. ஓகே, லாக் பிக் வேறு இதுக்கு தேவைப்படுமா? நம்மக்கிட்ட லாக் பிக் இல்லைங்க. எனக்கு தெரியாது லாக் பிக் எங்கே கிடைக்கும். ஒரு வேளை ஏதாவது கில் பண்ணால் கிடைக்குமா? என்னது எங்கள் மஷ்ரூமுங்க. ஓகே, ஒரு மஷ்ரூம் இருக்குது. இது என்னதுடா? ஓகே, ஒரு லாக்கர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுவோம். கிருட்டுன்னு ஓப்பன் பண்ணு. ஓகே, இதுக்கும் லாக் பிக் வேணுமாம்மா. லாக் பிக் எப்படி பண்ணுறேன்னு தெரில. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, பிக்காக்ஸ் வேணும். இதுக்கு பிக்காக்ஸ் நம்மளால் கிராஃப்ட் பண்ண. என்ன இது? அடே நரி தலையா, போடு சுற்றுவாங்க. நரி தலையா, என்ன தைரியண்டா உனக்கு? என்னையும் வந்து தாக்குறியா நீ? நரி தலையை நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். இப்படி வருவான்னு பார்க்கவே இல்லை. அவன் திடீர்னு வந்துட்டு கச்சக் முச்சக் அட்டாக் பண்ணிட்டுருக்கான். நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்து வேறு எந்த லூட்டுமே இங்கே இல்லையா? இதுக்கும் பிக்காக்ஸ் வேணும். இங்கே ஒரு கிராப் இருக்குது, இதை போட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கிராபோடே நமக்கு தொல்லையாக தான் இருக்கும். இந்த வாங்கி அவ்வளோதான், செத்துப்போ கிராப். அதை எடு. லூட் என்ன கொடுப்பான் இவன்? ஓகே, இவனு அதான் கொடுக்குறான், கிராப் மீட். வேறு எதுவும் பெருசாகவே கிடைக்கல. இங்கே ஐலாண்டுக்கு வந்திருக்கேங்க நான். மேலே ஒருத்த உட்காண்ட்ருக்கான். எப்படி அங்கே போனேன் நீ? தம்பி வாங்கு, போடு. அவ்வளோதான், போடு. ஏங்க அங்கேருந்து அடிக்கிறாங்க நம்மளை. எல்லாவனையுமே நம்மளையே அடிக்கிறானுங்க. முடியல. என்னது இது? என்ன புதுசாக கிராப் கால் வேறு ஒன்று கொடுத்துருக்கான். கிராபுக்கு ஒரு கால் வேறையா? இது என்னது இது என்னன்னே தெரில. சரி, அது இருக்கட்டும். இந்த கிராபோட கால் எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இல்லை இது இந்த குப்பை எடுத்து உள்ள வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வை. இது தூண்டிலும் நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு டாஸ்க் வந்துருக்கிறதே கில்ல க்ரோக்கடைல் அப்படிங்கிற டாஸ்க். ஓகேவா, இதை முடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு க்ரோக்கடையில் வந்து போட்டு தள்ளணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து குப்பை வேணும். ஐயோ, குப்பை எடு. குப்பை தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த குப்பையை எங்கே போட்டு வந்தேன் நான்? அடடடடா, குப்பையை காணாமே. குப்பை இங்கே இருக்குது. நல்ல வேலை. இந்த குப்பை நமக்கு தேவைப்படுங்க. அவசரப்பட்டு தூக்கி போட்டு இந்த ஃப்ளவருக்கு பதிலாக குப்பையை எடுத்துக்கோ. இதை வச்சு தான் நல்லா ஸ்பியர் செய்ய முடியும். நமக்கு ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வேறு பசிக்குது. சரி, இதை சாப்பிடு. ஆஹா, இது சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமோ தெரியலையே. சாப்பாடு வேறுன்னு ஒன்றுமே கொண்டு வரல. பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லா லூட்டையும் வச்சுட்டு தான் வரணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பக்கத்து ஐலாண்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறையா இது இருக்கும். ஸோ அது வந்து நிறையா புது ரிசோர்ஸஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பக்கத்து ஐலாண்டில் அதை நம்ம வந்து களவாணிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இது நிறையா சாப்பாடு தேவைப்படும். ஓகேவா, நிறையா சாப்பாடு இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல சர்வே அப்படிங்கிறது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செஸ்ட்டை வந்து கிராஃப்ட் பண்ணணும். எப்படி செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணுறது? டேய் என்னடா இவங்க? ஓகே, இதில் போயிட்டு செஸ்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் எங்கேயோ பார்த்தேங்க செஸ்ட்டை. ராஃப்ட் செஸ்ட் இங்கே இருக்குது. இதுக்கு வந்து உட்டன் போர்டு மட்டும் வேணுமா? உட்டன் போர்டு இதில் பண்ண முடியும் தானே? இதானே? ஓ, உட்டன் போர்டு எப்படி பண்ணுறது? இதானவா? உட்டன் போர்டு கடலில் மேந்து வருமா? ஆமாம் கடலில் மேந்து வருங்க உட்டன் போர்டு.
எங்கே இருக்குது உட்டன் போர்டு கடலில் தான் மேந்து வரும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது, தெரியல. நமக்கு வேறு ரொம்ப பசிக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் ப்ராசஸை முடிச்சு விட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, ஓகே. இந்த ஃபிஷ்ஷு வேணாங்க நமக்கு. இது பண்ண முடியுமா நம்மளால்? இது ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதை ஸ்பீட் பண்ணோன்னா 2 காயின் வேணுமா? அதெல்லாம் தர முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே பொறுமையாக வரட்டும். ஓகே ஓகே கைஸ், ஒரு ஆட் போட்டானுங்க. இப்போ நமக்கு வந்து பயங்கரமாக பசிக்குதுங்க. சீக்கிரம் குக்காச்சா இல்லையா? ஐயோ, அவசரமாகுது. அவசரமான முக்கியமான வேலையில் தான் இப்படி ஆகும். இதை ஸ்பீட் பண்ணோன்னா 2. சரி, போயிட்டு போகுது. குடு முடியல. பசிக்குது. டே, எங்கடா இருக்காது? பேக் பேக்கெட் போயிடுச்சா? இந்தா. ஐயோ அப்பா, கொஞ்சம் விட்டுருந்தா செத்து இருப்பான் போலையே. இருடா, இதை பண்ணுறா. இன்னொன்று போட்டு விட்ரு. இன்னொன்று ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கு 10 வேணுமா? அட போங்கடா டே, 10 இதுக்கு எங்கடா போகிறது நான்? ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்? ஒரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணலான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணோம். நான் வந்து எதுவுமே தேவையில்லை. எங்கே இருக்குது செஸ்ட்டு? இதில் பண்ணோம். இதுதான் செஸ்ட்டு. இதுக்கு வந்து உட்டன் போர்டு தேவைப்படுது. நம்ம வந்து உட்டன் போர்டை கிரைண்ட் அடிக்க ட்ரை பண்ணிருந்தோம். இப்போ தான் ஞாபகம் வருது. முன்னாடி வர்றது உட்டன் போர்டா? அங்கே ஒரு பேரல் வருது பாருங்கள், அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது உட்டன் போர்டு. அவ்வளோ தூரம் இது போகவே இல்லை. எங்கத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறது. தம்பி, அந்த பேரல் எனக்கு விட்டு கொடுத்துருங்கடா. ஐயோ, எடுக்க முடியல. எதை அடடா, இந்த சுறா மீனோட ஒரே பிரச்சனையாக இருக்குடா. இந்த குப்பையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இது எது என்ன ஆகும்? இது ஜங்கு பீசஸா? இதுங்க குப்பையை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? யாருக்காவது குப்பையை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இங்கே இருக்குது. க்ளே பண்ண முடியுமா? குப்பையை வச்சு க்ளே பண்ண முடியுமா? என்ன புதுசாக இருக்கு? இங்கே ஏதோ பொட்டி மாதிரி வருது. அதில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. நமக்கு தேவையானது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும். என்ன இது நிறைய கிடைக்குது? அங்கே ஒரு பேரல் வருது. டே, ஐயோ, இந்த கடலில் விழுந்தாலே இந்த சுறா மீன் வந்துடுமோன்னு பயமாகவே இருக்குங்க. நம்மளால் இவ்வளோ தூரத்தில் மேய்ந்து போனால் நான் எப்படி எடுப்பேன்? ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இது ஜஸ்ட்டு கிராஃப்ட் பண்ண முடியுமா? இன்னுமே நமக்கு பிளாங்க் வேணும். இது எவ்வளோ நேரம்டா பிளாங்க் கேட்பீங்க? என்கிட்ட பிளாங்கே இல்லையா? கிராஃப்ட் பண்ண முடியுமா பிளாங்கை? இங்கே பிளாங்கையும் கிராஃப்ட் பண்ண முடியலங்க. அது பேர் உட்டன் போர்டா? இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இருங்க. இங்கே இருக்குங்க உட்டன் போர்டு. ஓகே, ஒன்று பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு இது கிராஃப்ட் ஆகட்டும், ஓகேவா? அது கிராஃப்ட் ஆனோடனே நமக்கு எத்தனை தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவ்வளோ தேவை அதுக்கு? எங்கே இருக்குது? இதான் ஜஸ்ட் இதுக்கு வந்து 2 தான் தேவை. ஸோ நம்ம 2 பண்ணால் வேலை முடிச்சு. இது தெரியாமல் நான் கிரைண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் உட்காந்து. ஓகே, அங்கே என்னமோ இருக்காது. ஓகே, நம்ம டூல் வேறு உடைய போகுது. இதை ஃபஸ்ட் ரிப்பேர் பண்ணணும். இந்த சுறா மீனை ஏதாவது பண்ணுங்க. இருங்க, ஒரு ஐடியா இருக்குது. இதை எப்படியே அடிச்சே போட்டு தரணும். அதுக்கு நம்ம எதாவது வெப்பன் எடுத்தால் ஓகே. நம்மக்கிட்ட வெப்பனும் கிடையாதா? சந்தோஷம்டா. ஃபஸ்ட் நான் போயிட்டு இந்த க்ரோ கடையில் மட்டும் முடிச்சு விட்டோன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சிருமேன்னு பார்க்குறேன். பட் அது எங்கே முடிகிற மாதிரியே தெரில. ஓகே, இது ராஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். 2 தானே கேட்டானுங்க. எத்தனை கேட்டானுங்க? 1 2? 2. கரெக்டாக 2 வச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகலாம். வேறு ஐலாண்டுக்கு. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏதாவது கரெக்டாக கிடைக்குமா, வேறு ஏதாவது இருக்கான்னு உருப்படியாக இருக்கான்னு பார்ப்போம், ஓகேவா? ஓகே, இங்கே பாரு லாகெல்லாம் வருதுங்க. இந்த லாகெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து வேலையே பண்ண முடியும். இங்கே மரம் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஐலாண்டுக்கு போய் தான் மரம் வெட்டணும். ஓகே, டூல் புரோக்கன் நினச்சேன்டாடி. எங்கடா டூலை காணோம்? இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வைவல் போயிட்டு டூல் எப்படியோ வந்துருச்சு. டூல் அதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டாச்சா? ஓகே, ஆனால் இந்த கேமில் ரொம்ப சீக்கிரமாக எழுத்து குறையிற மாதிரி இருக்குங்க. டூல்ஸுக்கெல்லாம் ரொம்பவே டக்குன்னு எழுத்தெல்லாம் குறைஞ்சிருது. அதான் என்னன்னு தெரில. ஓகே, செஸ்ட்டு இப்போ பண்ணிடுறேன். எங்கடா இருக்குது செஸ்ட்டு? இங்கே காணும். ப்ரொடக்ஷனா? ராஃப்டில் போயிட்டு செஸ்ட்டு இதான்டா சீக்கிரம் பண்ணுறான். இது எங்கடா வைக்கிறது? இன்னும் இத்தாதுருன்னு இருக்குது. இது நிறையா ஸ்டோர் பண்ண முடியுமான்னு தெரிலையே. அவ்வளோதான், முடிஞ்சு. செஸ்ட்டை இது பண்ணியாச்சு. 400 எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இத்தனை வைக்க முடியுமா? ஓகே, அப்போ நம்ம தேவையில்லாதெல்லாம் வச்சிடலாம். இது எதுவுமே எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இது என்னது? கிராப் மீட்டா? அதை குக் பண்ணி நம்ம ஃபுட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை இம்ப்ரூவ் பண்ணோன்னே என்ன வேணும்? அத்தாடி,
இதுக்கும் காசா? என்னடா அதுக்குள்ளே பசிக்குதா? அட பாவி, என்னடா பசின்னு பசிக்கிறானுங்க. எடு ஃபுட் எடு. ஃபுட்டே ஒன்றும் க்ரியேட் ஆகலையே எதுவுமே. அடப்பாவீங்களா? ஓகே ஒன்று பண்ணு. என்ன பண்ணுறது, இந்த நம்ம கோல்லாம் தீந்துடும் போல். ஓகே என்னாச்சு? ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம க்ரோக்கடைல் மட்டும் கில் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி கொஸ்ட்டு முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து க்ரோக்கடையில் ஃபஸ்ட் நம்ம போய் தேடலாம். ஓகேவா? எந்த இடத்துல க்ரோக்கடைல் இந்த சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த இடத்துல போய் தான் நம்மளால் கில் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஸ்பியர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். என்ன ஸ்பியர் கிச்சனை கேட்குறானுங்க. லாகு இது ஓகே கைஸ், அப்படியே ஸ்பியருக்கான ரூட்டெல்லாம் கிரைண்ட் அடிச்சிட்டேன். என்னடா ஒன்றும் பண்ண முடியல. அடாடாடா இன்னொரு லாக் வேணுமா? கஷ்டப்பட்டு இப்போ தானே எல்லா லாகையும் எடுத்தேன். லாகே வரமாட்டேங்குதுங்க இந்த கடலில். எல்லாமே காஞ்சு போனதாக தான் வருது. இதை கேப் பண்ணி தொலைஞ்சிடாது. ஸ்பியர் தான் நமக்கு வேணும். அப்பா எப்படியா ஃபைனலாக ஸ்பியரை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்பியர் உடஞ்ச உடனே அந்த ஸ்பியர் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக்லேருந்து எக்யூப் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன். தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு வந்து நம்ம இதை தொடங்கலாம். நம்ம பயணத்தை தொடங்குவோம். எந்த ஐலாண்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐலாண்டுக்கு போயிடலாம். இந்த ஐலாண்டு ஓகேவா? இல்லை க்ரோக்கடைல், கிராப்பு, உல்ஃபெல்லாம் எனிமின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஐலாண்டு தான் நினைக்கிறேன். தெரியல, போய் பார்ப்போம். ஓகேவா? நான் ராஃப்டை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு மீடியமான தூரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? எனக்கு ரொம்ப தூரம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம். ஓகே, நம்ம டக்குன்னு வந்துட்டோம். ஓகே, என்னடா இது? என்ன எல்லா ஐலாண்ட் அத்தடி? ஆஹா, க்ரோக்கடைல் தலையா வாங்கி என்னடா ஒரு கடியில் எந்த அடி அடிக்கிற? ஓடு. ஐயோ, டூலெஸ் ப்ரோக்கன். யூஸ் நல்ல வேலை இன்னொரு ஸ்பியர் எடுத்துகிட்டு வந்து ஆத்திர காலத்துக்கு தேவைப்படுங்க. போடு, செத்துப்போ. நல்ல வேலைங்க க்ரோக்கடைலு. ஏன் இவ்வளோ டேக்க கீ கார்டு? ஆமாங்க, கீ கார்டு இருக்குது. ஓகே, கீ கார்டு எடுத்தாச்சு. ஓகே, கொஸ்ட்டு முடிஞ்சு நம்ம லெவல் 9க்கு போயிட்டோம். ஓகேவா? ஓகே, லெவல் 9 பெரிய விஷயந்தான். அங்கே ஏதோ டப்பா இருக்குது. அந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்ப்போம். ஆத்தாடி, மறுபடி இவனுங்களா? நீ எத்தனை பேர் கிளம்பியிருக்கானுங்கன்னு தெரிலையே. கடிச்சு கொண்டாதீங்கடா. குப்பை ஜங்கு தேவைப்படுது. ஐயோ, வரான். போடு. பின்னாடி இருந்தே பொறுமையாக அடிச்சிடணுங்க. அவ்வளோதான், செத்துரு. ஓப்பன் டோர் வித் கீ கார்டு. எங்கேயோ கீ கார்டு போட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த டோர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் தானே காட்டுறானுங்க. அங்கே இருக்குது. இங்கே இருக்கா டோரு? ஐயோ, ரொம்ப தூரம் போயிட்டு. யாரா நீ? மண்டை விடு மகாதேவனா? அவன் தெரில. இவன் ஓப்பன் கேனாட் யூஸ் டூரிங் காம்பேக்ட். எங்கடா காம்பேக்ட்? ஐயோ, யாரா நீ? பின்னாடி வந்து அடிக்கிற. ஹே, செத்துப்போ. உள்ளேருந்து உன்னோட இதை கொடு. உன்னோட ஸ்டஃப்பை கொடு. ஸ்டஃப். ஓகே, ஏதோ ஹைடு கொடுத்துருக்கான். அதுவும் நமக்கு தேவைப்படும். ஓகே, இங்கெல்லாம் வந்து நமக்கு பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்க. ஆனால் பிக்காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் கிராஃப்ட் பண்ண முடியுமா? இல்லை, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு வரணும் மறக்காமல். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். என்ன இருக்குது? கீ கார்டு. அவ்வளோதான், கீ கார்டு போட்டாச்சு. ஓப்பன். உள்ளே என்ன இருக்க போகுதுன்னு வேறு தெரில கைஸ். ஓகே, டேய் யாரா நீ? செத்துட்டாங்க. யாரா நீ? எவனோர்த்த ஓடி வந்தான், ஒரே குத்திட்டேன். செத்து போயிட்டானா? கயிறு தான் வச்சுருக்காங்க. ஓகே, அந்த சைடு என்னமோ காட்டுது. இப்போன்னு பார்த்தா நமக்கு தண்ணி தாங்க வேறு எடுக்கும். தண்ணியை குடி. எக்ஸ்ப்ளோர் த பங்கர். நமக்கு ஒரு புது கொஸ்ட் வந்துருக்கு. ஓப்பன். என்னடா இருக்குல்ல? இங்கே ஒரு எத்தனை பேண்டேஜுன்னு? என்னடா மறுபடியும் அங்கரா? எவ்வளோடா சாப்பிட்றது? ஐயோ, சாப்பாட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர மாட்டேங்க. ஐயோ, எழுத்து குறையுதே. சரி, சாகிறதுக்குள்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு சாகும். அடடடடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கயிறு க்ளூவெல்லாம் இருக்குது. ஐயோ, ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். நான் ஒரு ஆடு பார்த்தே ஹங்கரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வரேன். கைஸ் முடியல கைஸ். ஒரு ஆடு பார்க்கலான்னு பார்த்தா 20 நிமிஷத்துக்கு ஆடை போட்டாடு கைஸ். 20 நிமிஷம் கைஸ் ஆடு. 20 நிமிஷம் சும்மா சொன்னேன் கைஸ். 20 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு போட்டிருந்தாங்க. இவன் என்னமோ வச்சுருக்கான் கன். அது இவங்க கன்னுங்க. எப்படா கன் யூஸ் பண்ணுறது? எக்யூப் பண்ண யூஸ்.
சுட முடியுமா? ஏன் யாரையாவது சுட்டு பார்ப்போம். ஆனால் அது வந்தானா சுடலாம். ஓகே, அப்படியே வெளியே போயிடுவோம். நம்ம பங்கர் ரூட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? எனக்கு என்னத்தையும் அவனை பார்க்காத மாதிரியே இருக்குது. உள்ளே போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம். என்னமோ ஒன்று மிஸ்ஸிங். அங்கே என்னமோ ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டாட் காட்டுது. என்னது இது? இது லெட்ரு Day 3. என்னது? எங்கே எவனோ ஒருத்தர் சாகருக்கு முன்னாடி ஏதோ கவிதை எழுதியிருக்கான். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? யூஸ் த ரேடியோ, வாய்ஸ் ஃப்ரம் த ரேடியோ. ஏ, உனக்கு நான் பேசுகிறது கேட்குதா? ஓ, நான் உன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன் போட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன். என்னது போட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறானா? ஏறாமன் போட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன்றான். சரி போவோம். இங்கே தான் மெட்டல்லாம் இருக்குங்க. அட்டடா மெட்டலு. இது போர்டு. இது என்ன? இது பூட்டா? போட்டுக்கோ, அந்த பூட்ஸை போட்டுக்கோ. இது என்ன? பிளாங்க்கு. இருங்க, இந்த குப்பைக்கு பதிலாக இந்த பிளாங்க் எடுத்துக்கலாம். இந்த குப்பை எதுக்குமே உதவ போகிறதில்ல, வேஸ்ட் அது. அதை வச்சுட்டு ஒரு புளியோஜனமும் கிடையாது எதுவும். இன்னுங்க பேண்ட்டு கிடச்சிருச்சுங்க நமக்கு. பயங்கரம். நல்ல லூட்டுங்க இங்கே வந்ததுக்கு. உள்ளே என்னமோ இருக்க மாதிரி இருக்கே. டேய் ஓப்பன். ஹலோ ஓப்பன். உள்ளே ஒன்று இருந்துச்சு, நான் அதை எடுக்கவே இல்லை. ஓப்பன். இந்த கயிறு எடுத்து வச்சுக்கலாம். ஓ, கயிறு 20 தான் வைக்க முடியுமா? அடடா, கயிறு ரொம்ப முக்கியமாச்சே. சரி, அதை தூக்கி வச்சுட்டு இதை வச்சுக்கோ. ஓகே, கரெக்ட். இல்லை, இதை எடுத்து வச்சுட்டு இந்த கட்டையை தூக்கி வச்சுட்டு வச்சுக்கலாங்க. இந்த பேக் எடுத்து போட்டு வந்தால் நமக்கு ஸ்லாட் குறையும்னு பார்த்தா அந்த பேக்கே ஒரு ஸ்லாட் பிடிச்சிட்டு நிற்கிது. என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அந்த பேக்கே ஒரு ஸ்லாட் பிடிச்சா நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே கொஞ்சம் ரூட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, இதை எடுத்துக்கோ. இதில் என்ன இருக்குது? கோ பேக் டு த பேஸ்ன்னு வேறு நமக்கு ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட் எய்டா? ஃபஸ்ட் எய்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலங்க. ஓகே, பேண்ட் ஏற்கனவே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் எய்ட் இருக்குது. அது எது எடுத்து வைக்கிறது? சரி, இந்த கிராப் மீட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட் எய்ட் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இது பேண்ட்டு. ஓகே, கரெக்டாக இருக்கா? ஓகே, இங்கே பாருங்க நம்ம கெட்டப்பு எப்படி ஸ்டைலாக இருக்கா? ஓகே, இதான் நம்ம புது கெட்டப். ஓகே, இங்கே ஒரு வழி போகுது. ஏய், என்னடா எல்லாம் உடஞ்சி கிடக்குதுங்க எல்லாம். இந்த இடத்துல ஃபுல்லாக டேமேஜ் தான். அங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான் பார்த்துக்கலாம். இங்கேஸ் நான் காட்டுறேங்க பாருங்க. அப்படியே நசுங்கி அப்படியே செத்துட்டான் போல அவன். அந்த வெயிட்டில் எந்திரிக்க முடியாமல் செத்து பல வருஷம் ஆச்சு அவன் செத்து. இன்னொரு இது இவங்க மெட்டல் ஸ்பியருங்க. இதை தூக்கி உள்ள வை. இதை எடுத்து வை. இவங்க மெட்டல் ஸ்பியர் கிடச்சிருச்சுங்க. பழைய விஷயமாச்சு இது. இங்கே செம லூட்டுங்க. ஆனால் இந்த ஐலாண்டுக்கு வந்தது சத்தியமாக சொல்கிறேன், ஒர்த்து. இப்போது எதெல்லாம் தூக்கி நான் உள்ளே போடுவேன்? என்னதில் இது என்னமோ புது லூட்டாக இருக்கே ரெண்டுமே. எதை தூக்கி? இது வேணாம். சரி, அதை தூக்கி வச்சுட்டு வேற என்ன தூக்கி வைக்கிறது? அடடா, இப்போ எனத்தை தூக்கி போடுறதுனே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. எதை பார்த்தாலும் முக்கியமான லூட்டு மாதிரி தான் தெரியுது. சரி, இந்த மீன் துண்டியில் தூக்கி போடு. அது எப்படியோ உடையிற மாதிரி தான் இருக்குது. நான் புதுசாகவே கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஜெனரேட்டர்லாம் இருக்குது. அதுக்கு ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதா? ஓகே, இங்கே ஒரு வழி போகுதுங்க. ஏதாவது இருக்கா இங்கே? அடடா, இப்போன்னு பார்த்து பசிக்குதே இவனுக்கு. பசிச்சா அவன் வேறு செத்து போயிடுவான். ஓகே கைஸ், இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. டக்குன்னு நம்ம பேஸுக்கு ஓட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இப்போ எப்படி உள்ளே வந்தோம்? இப்போ நம்ம எப்படி வெளியே போயிருந்தான்? இங்கே இருக்க வழி. டக்குன்னு நம்ம பேஸுக்கு போய் ஆகணும். இல்லை நமக்கு ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிடும். எங்கே போட்டு எங்கடா? அடடா, போட்டை காணோம்டா. ஐயோ, எங்கடா போட்டு? ஐயோ, வேர் இஸ் த போட்? இங்கே வேறு ஒரு நரி சுற்றிட்டு இருக்கான். இவன் வேறு இருங்க கைஸ், நான் ஒரு ஆடு பார்த்து அங்கே மறுபடியும் போக்கிட்டு வரேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நான் இன்னொரு ஆடு பார்த்துட்டு வந்துட்டு எப்படியோ. ஓகே, இப்போ நம்ம போட்டை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சுடுமா? இந்த பிஸ்டல் சுடுமான்னு செக் பண்ணலாம். இங்கே ஒரு நரி தலையாக போகிறான் பாருங்க, அவனை சுட்டு பார்ப்போம். இங்கே சுடுதுங்க. எப்படி இதுக்கு புல்லட்டே இல்லாமல் சுடுமா? ஓ, இன்ஃபினிட் ஆமாவா? தெரியலையே. அப்புறம் எப்படா சுடுது? இது பயங்கரமாக இருக்குங்க இது பாருங்க. அவனை போட்டே தள்ளிச்சு. நரி தலையாக செத்துடா போடா. இதுதான் உனக்கு தேவைதான்டா. என்னை எத்தனை தடவை வந்து அட்டாக் பண்ண நீ? இப்போ செத்துப்போ. ஓகே, இப்போ நம்ம ராஃப்டிங்குன்னு தெரில, அதான் கொஞ்சம் பிரச்சனை இப்போது.
என் ராஃப்டை நான் எங்கே நிறுத்தி வச்சேன்னு வேறு மறந்து போச்சு எனக்கு. ஐயோ இப்போ ராஃப்ட் இல்லாமல் வேறு பிரச்சனைங்க. எந்த பக்கம் ராஃப்ட்டு? என்னதுடா இது? இங்கே தான் நின்றுட்டுருக்கு. என்னது இது? செடியா? இங்கே இருக்கிறதே ஒரு செடி தான் இருக்குது. அதை பிடிங்கி நான் என்ன பண்ணுறது? டே வேர் இஸ் த ராஃப்டா? ஏங்க ராஃப்டை காணுங்க கடைசியில். என்னங்க இது பிரச்சனை? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் ராஃப்ட் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப மொக்கையாக போயிருங்க. ஓகே ராஃப்ட் எங்கே நம்ம தேடுவோம். இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் ராஃப்ட் இருக்கும். ஓகே இவன் குரோக்கடைல், இவனை நான் தான் கொன்னேன். ஓகே அப்போ ராஃப்ட் இந்த பக்கம் இங்கே இருக்குது. நல்ல வேலைங்க கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பேஸுக்கு போயிட்டு இந்த கொஸ்ட்டை முடிச்சிடலாம். அதோட இந்த வீடியோவையும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம வந்து எது நம்ம பேஸு? இதான் நம்ம பேஸு. ஹோம். ஓகேடா, என்னடா ஹோமுக்கு போக முடியல? ஓகே ஹோம். ஒரு 7 எனர்ஜி கொடுத்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணி ஹோமுக்கு வந்து டக்குன்னு வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்துச்சு. இப்போ லேர்ன் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்றலாம். குட்ரா தண்ணியை முடியலடாடி. இங்கே தண்ணி பற்றாக்குறை ரொம்ப இதுங்க. சாப்பாடு கூட பரவாயில்ல, நீங்கள் எதாவது மீன் பிடிச்சி ஏதாவது பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. ஓகே இங்கே ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்கா? இதான் பண்ண முடியுது. அதுக்கு லாகு பத்தல. சந்தோஷம்டா. டாடி லாக் எப்படா பத்தாம போகும்? என்ன ஒன்றுமே கிடைக்கல. இன்வென்ட்ரி ஃபுல்லாக அட போங்கடாடி. செஸ்ட் ஓப்பன் பண்ணுறா. இதில் லாக் இருக்குது. அதை எடுக்க முடியாதா? சரி ஃபஸ்ட் எய்ட் எடுத்து உள்ளவி. அதையும் வைக்க முடியாதா? என்னடா இது அநியாயமாக இருக்குது. எதை எடுத்தாலும் வைக்க முடியல. ஓ பேசாமல் இந்த நண்டு கையை வந்து இது பண்ணிட்டு தூக்கி போட்டுற வேண்டியது அந்த நண்டு கையை. வேறு வழியே இல்லை. ஓகே நண்டு கை போயிட்டோம். ஸோ நம்ம வந்து இதை எடுத்து இதில் வச்சுட்டு இப்போது அந்த இது எடுப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து என்னது ஃபிஷ்ஷு இன்னும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா? இதான். இதை வந்து நம்ம ஒன்றே ஒன்று வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கு லாக் தான் வேணும். ஐயோ பசியிலே செத்துருவோம் போலங்க. டேக் த லாக். என்னடா லாக் எடுக்க முடியல? அடே இங்கே தான் வச்சா வருமாடா? என்னடா இது உலகநியமாக இருக்குது. ஓகே இப்போ எங்கே இருக்குது? இதானே இதுவா இதாங்க. ஓகே எப்படியும் அதை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. 8 நிமிஷம் காட்டுறானுங்க. சரி போடு 8 நிமிஷம். நாட் இனஃப் ஸ்பேஸா? ஏண்டா அது எடுத்து வைக்கிற கூடவாடா ஸ்பேஸ் இல்லை? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட் நம்ம செஸ்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக வச்சு விடணுங்க. இல்லாட்டி இப்படி தான் பிரச்சனையாகவே இருக்குது. அவ்வளோதான். சாப்பிட்றாடே போடா, சாப்பிட்டு இது பண்ணுங்கடா. ஓகே கைஸ் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து ஐலாண்டுக்கு போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேவா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து அங்கே இருக்க கொஞ்சம் முக்கியமான பொருட்கள் அது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக லூட் எதுவும் கிடச்ச மாதிரி எனக்கு பெருசாக தெரில. ஏதாவது நல்ல லூட் கிடச்சதான்னு தெரில. ஓகே இங்கே ஸ்கில்ஸுங்க. ஓகே இந்த ஸ்கில்லை மட்டும் நம்மளை லேர்ன் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே நம்ம ஒரு ஸ்கில்லையே லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே நிறையா ஸ்கில் இருக்குது. ஒரு ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அந்த அச்சீவ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இங்கே ஒரு போட் இருக்குது பார்த்திங்களா? இந்த போட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அம்மா இங்கே பாருங்கள், இந்த போட்டில் வந்து ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. என்னது இது? லிசன் வைல் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இந்த வெயிட்டு கேங்க பண்ணணும். ஓகேவா? இப்போது என்ன பிரச்சனைனா ஒருத்தன் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து ஏதோ ஒரு கேங் வந்து அவனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நம்ம அந்த ஐலாண்டுக்கு போனால் தான் தெரியும். அந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் போக போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? கூடிய சீக்கிரமாகவே. ஓகே என்னடா இது? ஐயோ எனக்கு ஒன்று எடுத்தனே. ஏன் எடுத்தேன் நான்? இன்னும் பெருசாக இருந்துச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ், பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.